பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் அதை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை எதிர்த்தும் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜாரில் பந்தலூர் ஏரியா கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் பந்தலூர் ஏரியா செயலாளர் தோழர் ரமேஷ் தலைமை தாங்கினார். தோழர் பெரியார் மணிகண்டன் வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் வர்கீஸ் கண்டன உரையாற்றினார். ஏரியா கமிட்டி உறுப்பினர் தோழர் சுப்பிரமணி நன்றி உரை வழங்கினார். மேலும் தோழர்கள் பாப்புட்டி ஷெரீப், சுதேஷ் ஷெரீப், பழனிமுத்து, முனியசாமி, சலீம், அம்சா, ஜுனை உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசு, மோடி அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு கண்டிக்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பிஆர்ஜி வேலப்ப நாயுடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளி தொடர்ந்து பல வருடங்களாக 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்து வருகிறது. அதேபோல் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் பழனி கல்வி மாவட்டத்தில் ஜோசிகா என்கிற மாணவி 494 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும், அருண் என்கிற மாணவன் 493 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். முன்னதாக நேக்காரப்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவரின் புதல்வி ஜோஷிகா பழனி கல்வி மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், என்னுடைய வெற்றிக்கு பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் என் பெற்றோர்கள் என அனைவரும் உதவினர். இதனால் மட்டுமே என்னால் இந்த சாதனையை செய்ய முடிந்தது என தெரிவித்தார். மேலும் நரிக்கல்பட்டி என்கிற கிராமத்தை சேர்ந்த நெசவு தொழில் செய்து வரும் பாலசுப்ரமணி என்பவரின் புதல்வர் 493 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இதனிடையே சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் பாராட்டி வருகின்றனர். நேக்காரப்பட்டியில படிக்கிறேன். நான் 10th வந்து 500க்கு 494 எடுத்திருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், எஸ்எஸ்எல் சயின்ஸ்ல 98, மற்ற எல்லாத்துலயும் 99 வாங்கியிருக்கேன். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை வட்டார காவல் நிலையத்திற்குட்பட்ட பி மாவிடந்தல் கிராமம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கருப்பு நிற கார் ஒன்று சந்தேகத்திற்கிடமான வகையில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதாக மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தவுடன் விரைந்து சென்ற மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான காவல்துறையினர் சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த அந்த காரை அங்கிருந்து மங்களம்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து சோதனை செய்து பார்த்தபோது அதில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 457.63 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள், 86.850 கிலோ கூலிப், 67.57 கிலோ விமல் பாக்கு, 16.70 கிலோ விமல் 1 பாக்கெட்டுகள் என மொத்தம் 628 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த பதிவின் பலகையும் போலியானது என்பது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட சிவக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையே பழைய பேருந்து நிலையம், மதரசா சாலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
ஒரு பயமே இல்லை. சரி, எது வழியிலையும் எந்த வழியிலும் எது லிஃப்ட் கிடைக்கும், நம்ம அதை வச்சு ஏதோ ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு கை கொடுத்து ஏதோ கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம். இன்னும் 20 வருஷமா வாடகைக்கு இருந்தா பயமே இல்லை. சரி, கோவை மண்டலம் NCC இயக்குநரகம் சார்பில் 2ஆம் கட்ட மலையேற்ற பயிற்சி முகாம் கடந்த 16ஆம் தேதி முதல் வரும் 23ஆம் தேதி வரை கோவை கமாண்டர் கர்னல் ராமநாதன் தலைமையில் நீலகிரி மாவட்டம் பாலாடா ஏகலைவா மாதிரி பள்ளியில் நடைபெறுகிறது. இப்பயிற்சி முகாமில் தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா, கோவா, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, அந்தமான், பாண்டிச்சேரி ஆகிய இயக்குநரகத்தில் இருந்து சுமார் 516 மாணவிகள் பங்கேற்றனர். தினமும் 12 கிலோமீட்டர்கள் நடைபயிற்சியுடன் உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம், வானவியல் ஆராய்ச்சி மையம், பழங்குடியினர் மையம், ராணுவ மியூசியம், கர்நாடகா பூங்கா ஆகியவற்றிற்கு மலை ரயில் பயணம் மூலம் வழங்கப்படுகிறது. பயிற்சிகளை கர்னல் சித்து, லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேயன், லெப்டினன்ட் கர்னல் பிரவீன், தீபக், மேஜர் மஞ்சித் கவுர், கேப்டன் பகராஜ், சுபேதார் ஜலன், திவாரி ஆகியோர் தருகின்றனர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை முதன்மை அலுவலர் சுப்பிரமணியன் செய்து வருகிறார். மதுரை திருப்பரங்குன்றம் ஹார்விப்பட்டி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடை 5512 அருள்மிகு ஆண்டவர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே சுமார் 350 மீட்டருக்கு உட்பட்டு அமைந்துள்ளது. இதனை அகற்ற கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்ததற்கும் அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் புதிதாக ஸ்டிக்கர் ஒட்ட சொல்வதாகவும் கடையின் மேற்பார்வையாளர் முருகன் கூறியுள்ளார். இதனை கேட்ட மது பிரியர்கள் மிக ஆத்திரத்துடன் 10 ரூபாயை திருப்பி அளிக்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மது பிரியர்களுக்கும் கடையின் மேற்பார்வையாளர் முருகனுக்கும் மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் பள்ளி வளாகத்திற்கு 50 மீட்டருக்கு உட்பட்டு இந்த கடை இயங்கி வருவதால் இதனை அகற்ற கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போன் பண்றேன். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 30,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அரசு அறிவித்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்கள் நியமனம் செய்யாத நிலையில் அவர்களை புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரசு பணி நிரந்தரம் செய்ய கல்வி அமைச்சரிடம் பரிந்துரைக்க கோரி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் எழிலரசி தலைமையில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகம் தியாகராஜனிடம் மனு அளித்தனர். மேம் கேமரா பாருங்களா, கொஞ்சம் பின்னாடி போங்க, நல்லா பின்னாடி போங்க. திருமங்கலம், ராஜதானி, மேல உரப்பனூர், கீழ உரப்பனூர் கிராமங்களைச் சேர்ந்த பகுதிகளில் மந்தை திடலில் ஊர் நடுவில் அமைந்துள்ள மந்தையம்மன் கோவில் மற்றும் விநாயகர் கோவிலில் 3வது முறையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மந்தையம்மன் கோவிலானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லாக வைத்து வழிபட்டதாகவும் முன்னோர்கள் கூறியதாகவும் அதன் பிறகு கோவில் கட்டி சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ஒரு ஊர் நடுவே பொதுமக்கள் வழிபட்டு மேல உரப்பனூர், கீழ உரப்பனூர் போன்ற கிராமங்களில் இருந்து வரும் 3வது முறையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அருகில் உள்ள கிராம மக்கள் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேள்விகள் நடத்தியும் மந்திரங்கள் ஓதியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. 64 பரப்புரை அந்த பிரிச்சு கொடுத்த தலைநகரம் தான் ராஜாதானி உரப்பனூர். அதான் ராஜாதானி மேல உரப்பனூர் என்பது இன்னைக்கு இந்த கோயில் பல ஆண்டுகள் முன்னோர்கள் உருவாக்கி வச்சுவிட்ட ஒரு கோயில். ரொம்ப நாளாக கிடந்த நாங்கள்லாம் கிராம மக்கள் அனைத்து சமூகமும் சேர்ந்து இதில் அனைத்து மேலாப்பில் எல்லா சமூகம் இருக்காங்க, தேவர் எல்லாமே அனைத்து சமூகமும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தி நாங்கள் தரிச்சு இந்த மாதிரி சிறப்பாக நடத்தி தான் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை கட்டும்போது இந்த மாதிரி நடத்த. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் KA புஜ்ரா ஃபாத்திமா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். ஜோதிலட்சுமி 459 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். கோபிகா 441 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கவியரசி 580 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும், பிரியங்கா 531 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2வது இடமும், குணா 531 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3வது இடமும் என பிடித்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் சிவகுமார், முதன்மை முதல்வர் ரத்னவேல், பள்ளியின் முதல்வர் ரகுபதி, ரவி, ஆனந்தன், கிருஷ்ணன், பூபாலன், இளையராஜா, பிரபாவதி, நிவேதா ஆசிரியர்கள் முன்னிலையில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர். இப்பள்ளி தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 100% தேர்ச்சி பதிவு செய்து வருகிறது. தொடர்ந்து உயர்கல்வி படிப்பிற்கான ஆலோசனைகளை பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர்கள் சக மாணவ மாணவிகள் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கோட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரமா பிரபா, மோகனா, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் வசதி, சுகாதாரம், சாலை மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கடந்த சில கூட்டங்களாகவே நம்முடைய நிதி எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரத்தில் உள்ள ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷாகிதா பானு, ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் குடிநீர் வசதி, சுகாதாரம், சாலை மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் சொல்லி அதற்குரிய பொறியாளர்கள் துரிதமாக அந்த நடவடிக்கை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடப்பு KMS 2025-2026 சம்பா பருவத்தில் நெல் கொள்முதலுக்காக தமிழக அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய நிறுவனங்களின் மூலம் 171 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு நுண்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் 4 தேதி வரையில் 1,51,196 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 372 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்களில் கொள்முதல் பணிகள் தடையின்றி நடைபெற ஏதுவாக 27 லட்சம் புதிய காலி கோணிகள் ரயில் மூலம் செங்கல்பட்டு ரயில் முனைக்கு வரப்பெற்றுள்ளன.
இக்கோணிகள் மூலம் வருங்காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ள தேவையான இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நமது மாவட்டத்தில் KMS 2025-2026 சம்பா பருவத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நெல் கொள்முதலுக்கு தேவையான கோணிப்பைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் வாங்கப்பட்டு கோணிப்பைகள் சம்பந்தப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக உள்ள கோணிப்பைகள் படாலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள நெல் மூட்டைகளை விரைவாக நகர்வு செய்வதற்காக தினசரி சுமார் 150 லாரிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கொள்முதல் செய்யப்படும் நெல்லானது திருச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சென்னை வடக்கு மாவட்டங்களுக்கு ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக தொடர்ந்து நகர்வு செய்யப்பட்டு வருகிறது என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார்.